ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம் மேக்கர் யூடியூப் சேனல். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ இல்லைன்னு பார்க்குறீங்களா? அது சின்ன பர்சனல் ப்ராப்ளம். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. கொஞ்ச நாளாக கொஞ்சம் அதனால தான் போடல. இதுக்கு மேலே வீடியோ கரெக்டாக வரும். இப்போது நீங்கள் எதுவும் வீடியோனா வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் டெலீட் ஆன மெசேஜை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி பார்க்குறது, எப்படி அந்த டெலீட் ஆன மெசேஜை பார்க்குறது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறதுன்னா, உங்களுக்கு நிறைய ஆப் இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன மெத்தேடு இது நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். இது சில பேர்த்துக்கு யூஸ் ஆகும், இல்லைனா யூஸ் ஆகாது. ஆனால் யூஸ் ஆகிறவங்களுக்கு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, யூஸ் ஆகாதவங்களுக்கு நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் யூஸ் ஆகலையோ அவங்க இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்எம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. கமெண்டில் டெலிட்டட் மெசேஜ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வாட்ஸ்அப்பை இல்லை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூணில் எது உங்களுக்கு எந்த மெசேஜ் வேணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஐஆர்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள அப்படி வரும். இதில் வந்து மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதாவது மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் உள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து அலோ நோட்டிஃபிகேஷன் இருக்கா, இதை வந்து ஆஃப்லேருந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆஃப்லேருந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இதில் வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான், இது மெத்தட் முடிஞ்சது. இது ஆன் பண்ணிங்கன்னா தான் அது வரும். அடுத்து செட்டிங்ஸ்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு டைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே கீழே வந்து இப்படி நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை வந்து நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியாக ஆஃபில் இருந்தால் இது வராது. ஆன் பண்ணிங்கன்னா என்னென்ன மெசேஜ் அழிஞ்சதோ, ஃப்ளிப்கார்ட் எல்லாமே, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் எல்லாம் என்னென்ன மெசேஜ் அழிஞ்சதோ எல்லாமே இருக்கும். அப்படி இது வராதவங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. வந்தவங்களுக்கு கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், வராதவங்களுக்கு நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. இனிமேல் கரெக்டாக வீடியோ வரும், கவலைப்படாதீங்க. மீண்டும் என்னை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வாழ்த்துங்க. உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வாழ்த்துங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கோங்க. அப்புறம் கமெண்டில் டெலீட்டட் மெசேஜ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கலாம்.